ஒரு பிக் பிரேக்கிங் அண்ட் ஷாக்கிங்கான அப்டேட்டோட தாங்க வந்திருக்கேன். விஜய் டிவியில் எல்லாருக்கும் ஒரு ஃபேவரட்டான சீரியல் முடிக்க போகிறாங்களாம். ஸோ எந்த சீரியல் அப்படின்றத பார்த்துடலாம். விஜய் டிவியில் நான் ப்ரைம் டைம், அதாவது 1 o'clock ஸ்லாட்டில் சூப்பராக போயிட்டுருக்க ஒரு சீரியல் தான் பனி விழும் மலர்வனம். இந்த சீரியல் வந்து இன்னும் 1 வருஷம் கூட கம்ப்ளீட் ஆகலை, அதுக்குள்ளே இந்த சீரியல் முடிக்க போகிறாங்கன்னு கேட்டதுமே கொஞ்சம் ஹார்ட் பிரேக்கிங்காக தான் இருக்குது. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி கதைப்படி நல்லா இருக்குது, நிறைய பேருக்கு இந்த சீரியல் பிடிச்சிருக்கு அப்படின்னாலுமே டிஆர்பியில் எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுமே இல்லை அப்படின்ற ஒரு காரணத்தினால இந்த சீரியலை முடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரியான தகவல் தாங்க கிடைச்சிருக்கு. உண்மையாகவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆல்ரெடி வினுஷா வந்து ஒரு லைவ்ல சொல்லியிருந்தாங்க மார்ச்சோட இந்த சீரியல் முடிய போகுதுன்னு. அதே மாதிரி மார்ச் 25 அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸ் ஷூட் எடுக்க போகிறாங்களா. மார்ச் 29 அதை டெலிகாஸ்ட் பண்ணி முடிக்க போகிறாங்களா. ஸோ மார்ச்சோட பனி விழும் மலர் வனம் வந்து முடிய போகுது அப்படின்ற ஒரு அப்டேட் தாங்க கிடைச்சிருக்கு. கேட்கும்போது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லும். ஆனால் ஆல்ரெடி இந்த சீரியல்லையுமே பார்த்தீங்கன்னா நிறைய ரீப்ளேஸ்மெண்ட்லாம் நடந்திருக்கு. நம்ம ரயான் ஆகட்டும், மோகனான் போலீஸ் கேரக்டரில் பண்ணவங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரீப்ளேஸ்மெண்ட்டும் நடந்திருக்கு. அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா டிஆர்பியிலும் பெரிய இம்ப்ரூவ்மெண்ட்லாம் எதுவுமே இல்லை அப்படின்ற ஒரு காரணத்தினால இந்த சீரியலை முடிக்கலான்னு பிளான் பண்ணியிருக்காங்களாம். ஸோ நீங்கள் சொல்லுங்கள், யாரெல்லாம் பனி விடும் மலர்வனம் சீரியலை மிஸ் பண்ண போகிறீங்கன்னா, ஆக்டர் சித்தார்த் வினுஷா ஒரு நல்ல பேர். ஸோ யாரெல்லாம் மிஸ் பண்ண போகிறீங்க, இல்லை இந்த சீரியலை கண்டினியூ பண்ணலான்னு நினைக்கிறீங்களா, இல்லை வேணான்னு நினைக்கிறீங்களா, அப்படி முடிக்கிறதா இருந்தால் எந்த சீரியலை முடிக்கலாம் நீங்கள் நினைக்கிறீங்கிறதையும் கமெண்ட்லேயும் கூட ஷேர் பண்ணுங்கள்.